மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பாஜக கூட்டணிக்கு வந்த பழனிசாமி மாதிரி மறுபடியும் மேரை மகேந்திரன். வழக்கமாக என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கேள்விகளுக்கான பதிலளிக்கக்கூடிய ஒரு ஷோவாக இருக்கும். இதுலயுமே இந்த வாரம் கேள்விகள் அப்படின்னு பாக்குறப்ப பெரிய அளவுல இல்ல, மிக சுருக்கமாக 1-2 கேள்விகள் மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். எப்போதாவது அரசியல் பேசக்கூடிய சினிமாக்கள், அது எந்த அரசியல் பேசினாலும் சரி, இடதுசாரி அரசியல் பேசினாலும் சரி, வலதுசாரி அரசியல் பேசினாலும் சரி, அந்த படங்களை எடுத்து அதை பற்றி விவாதிப்பது ஒரு வழக்கம். அப்படி ஒரு படம் வந்திருக்கிறதுங்கிறனாலதான் இன்னைக்கு நான் உங்களோட இணைந்து ஷோ பண்றேன். அப்படி நம்ம பேசுற படம் பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற திரைப்படம். சரி, ஷோக்குள்ள போவோம். இது முச்சனி ஷோ. நான் உங்கள் சுகுணாதி வாரன். நான் நிறைமேந்திரன். ஓகே, முதல்ல இந்த கேள்விகள் மட்டும் 2-3 கேள்விகள் பதில் மட்டும் சொல்லிடுறேன் நானு. என்னன்னா சூரியன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ராஜ்யசபா எம்பிங்கிறது எவ்வளவு பேர் நமக்கு? அதிமுக மொத்தம் 2 எம்பி தானே இருக்கு, 68 எம்பிக்குள்ள தானே அவங்க இருக்காங்க. அப்புறம் எப்படி அடுத்த தடவை தேமுதிக கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் அப்படிங்கிறது 18 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 18 எம்பிக்கள் ஒவ்வொருத்தருக்குமே 6 ஆண்டுகள் பதவி காலம்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தருடைய பதவி காலங்கிறது முடியும். 3ல ஒருவங்களுடைய பதவி காலம் முடியும். அப்படிதான் அந்த கணக்கின் அடிப்படையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரியான ஏடிஎம்கே எவ்வளவு பெற்றிருக்காங்க, டிஎம்கே எவ்வளவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் அது மாறும். அந்த அடிப்படையில் இப்ப 2 எம்பி இருக்காங்க. ஒருவேளை அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்ப ராஜ்யசபா தேர்தல் அதுக்கு பின்னாடி வருதுன்னா அப்ப டிஎம்கே எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, எப்படி ஏடிஎம்கே எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில அந்த எம்பிக்கள் ஒதுக்கப்படும். அதே மாதிரி சகீல் அகமது கேட்டிருக்காரு, சாத்தான்குளம் அந்த தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குங்கிறது எந்த அளவுல இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. நீதிமன்றத்துல அதுல இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு எஸ்ஐ உட்பட பல பேர் காவல்துறை அதிகாரிகள் சிறையில் இருக்காங்க. அவங்க ஜாமீன் கேட்டு தொடர்ச்சியாக மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. இன்னும் விசாரணை முடிந்து அதனுடைய தீர்ப்பு வரவில்லை. இப்போதைக்கு அது நீதிமன்றத்துல தான் அந்த வழக்கு இருக்கிறது. ரேணுகா குமாரிங்கிறவங்க நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், பெண்கள், குறிப்பா பெண்கள் பாண்டிச்சேரினாலே பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படின்னு போடுறாங்க. அது உண்மையானு கேட்டிருக்காங்க. நமக்கு அப்படி தெரியல. பாண்டிச்சேரிங்கிறது மதுபானங்கள் மிக எளிதில் கிடைக்கும், அதனாலே பெண்கள் பாதுகாப்பா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மதுபானங்கள் அந்த ஊர்ல மக்கள் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் காலைல 2 கட்டிங்க போட்டுதான் இல்ல ஒண்ணும் கிடையாது. அது ஒரு யூனியன் பிரதேசத்துல அடங்கின ஒரு பகுதிங்கிறதுனால மதுபானங்களுக்கான வரி கம்மியா இருக்குது அப்படிங்கறதுனால ஒரு அம்சம் தான் அது. அதர்வைஸ் அங்கவும் மக்கள் இயல்பா தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பாண்டிச்சேரியில பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு அங்கமா இருக்கிற ஒரு அண்டை மாநிலமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நிலவர கலாச்சாரம் தான் பாண்டிச்சேரியிலும் இருக்கும் அப்படிங்கறதுதான் யதார்த்தம். அதனால அங்கேயும் பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. திருச்செல்வம்ங்கிற என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாலின் என்பவர் சர்வதிகாரின்னு சொல்லப்படுகிறாரே, அவரோட பேரை ஏன் கலைஞர் தன்னோட பையனுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸ்டாலின் ரஷ்ய அதிபருடைய ஸ்டாலினை பற்றி 2 விதமான ஒப்பீனியன்ஸ் எப்பயுமே உண்டு. ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிசத்தை வளர்த்தெடுத்த ஒருவராகவும் அந்த ரஷ்யாவை ஒரு இரும்புத்திரை நாடாக உருவாக்கியவராகவும் இருந்தார். குறிப்பாக 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலினுடைய பங்குங்கிறது மிகப்பெரிய பங்கு. ஏன்னா ஒரு பாசிசம் தான் இந்த உலகத்தை சூழப் போகிறது அப்படிங்கிறப்ப ஹிட்லரையும் முசோலினியும் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி நேச நாடுகள் படை கட்டிய பொழுது அதற்கு தலைமை தாங்கியவராக ஸ்டாலின் இருந்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். லெனின் இங்க புரட்சி சாத்தியப்படுத்தும் பொழுது அனைத்து மக்களையும் ஒருங்கிணைந்து அங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர்றாரு. ஸ்டாலின் காலத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை அதை மாத்துறது இருக்குல்ல, ரொம்ப பின்தங்கிய மக்கள் தொழிலாளிகளோட ஆட்சியை அதை மாற்றும் பொழுதுதான் அந்த பாட்டாளி வர்க்க அதிகாரம்னு சொல்லுவாங்க. இப்ப அதை நிறுவனாரு அப்படிங்கறதுனாலதான் அவர் கொடுங்கோல சர்வாதிகாரம் ஆமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அப்படி ஒரு பிம்பம் அவர் மேல இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போர்ல மிக முக்கியமான நிலைப்பாடு எடுத்து அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுல ஸ்டாலினுக்கு பங்கு இருக்கு. விமர்சனம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களோட வைத்திருக்காங்க. உதாரணம் சொன்னா ட்ராட்ஸ்கி. ட்ராட்ஸ்கி ஸ்டாலின் இருந்த காலகட்டத்திலேயே அவரோட முரண்பட்டவராக இருந்தார். அப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மீது அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. முதலாளித்துவ அறிவுஜீவிகள், முதலாளித்துவ பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் இல்லாத பொய் செய்திகளையும் பரப்பினார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளுமே கூட கம்யூனிஸ்டுகள் மத்தியில் வைத்திருக்கிறது. அதை பத்தி நம்ம பேச ரொம்ப விரிவாக இருக்கும். ஸ்டாலின் அவருடைய பெயரை ஏன் கலைஞரோட பெயருக்கு வச்சாருன்னா அவருடைய முற்போக்கு பங்கு அந்த பாத்திரம்ங்கிற அடிப்படையில தான் அதை வைத்தார். சரி, ஓகே, இந்த கேள்வி பதில்களுக்கு அப்பா நம்ம நேரடியாக படத்துக்கு வந்துருவோம். பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற திரைப்படம், இதை ஏன் எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா,
இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் என்பவர் வந்து ஏற்கனவே ஒரு திரைப்படம் அவர் இயக்கியிருக்கார், தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிறார். அந்த படமும் நான் பார்த்திருக்கேன். சேரன் அவர்கள் நடித்த ஒரு படம். அதுல என்னன்னா வந்து இந்த சேவி ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வண்ணார் என்கிற ஒரு சாதி அவர்கள் எப்படி வந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி படம். முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்து கடைசியில் வந்து சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போடுங்க அப்பதான் ஜாதி ஒளிங்கிற மாதிரியான ரொம்ப அபத்தமாக போன ஒரு படம். அந்த இசக்கி கார்வண்ணன் யாருன்னா நாம் தமிழர் கட்சியில நாங்குநேரி தொகுதியில் வேட்பாளராக நின்றவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணா திடீர்னு பார்த்தா அதிமுக தான் தமிழ்நாட்டில் உண்மையான தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை, அதிசயகரமான கருத்தை சொன்னவர். இப்ப என்னன்னா வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து 2 பேர் வெளியிட்டார்கள், அண்ணாமலையும் சீமானம் வெளியிட்டார்கள். அப்படிங்கிறப்பதான் பலருக்கு ஆச்சரியம், பலருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அப்பதான் வந்து பெரியாருக்கு எதிராக சீமான் பேசுகிறார், அண்ணாமலை வந்து சீமான் பேசுறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் வெளியிடுவேன், கடைசி வரைக்கும் வெளியிடல, தீம் பார்ட்னர் என்னோட தீம் பார்ட்னர் தமிழ் சவுந்தரராஜன் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை 2 பேருமே வெளியிடுறாங்கிறப்ப அந்த ட்ரெய்லரே பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மத மாட்டுக்கு எதிராக இருந்துச்சுங்கிறப்ப விமர்சனங்கள் வந்தப்ப நாம் தமிழ் கட்சியில என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெய்லரை பார்த்து இந்த முடிவுக்கு வராதிங்க, படம் வரட்டும் பாத்துக்கோ நீங்க அப்படிங்கிறப்ப அது ஓகே தான். ஏன்னா ட்ரெய்லர்ல வந்து எப்படியாவது சொல்லியிருப்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு படமும் வந்துச்சு, படமும் பார்த்துட்டோம். அந்த படம் வந்து என்ன விதமான அரசியலை பேசுகிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நிச்சயமா எனக்கு என்னோட கருத்து என்னன்னா, இந்த படத்தை நாம பேசி இது 4 பேர் போய் பார்த்து, அதனால தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை வந்து இந்த படத்தோட கதையை கூட நாங்க சொல்லிடுறோம், யாரும் படத்தை பார்க்கவே பார்த்தாதீங்க. படத்தோட கதை ரொம்ப சுருக்கமா சொன்னா வந்து திண்டுக்கல் பக்கத்துல ஒரு ஊரு கொடூரம், அது எங்க ஊரு திண்டுக்கல். திண்டுக்கல்ல சிறுமலை ஒரு கணக்கு இருக்கு, மலைமலை இருக்கிற ஊரு. ஆமா, சிறுமலையில இருக்கக்கூடிய ஒரு ஊர். என்னன்னா அங்க வந்து 3 பகுதி இருக்கிறது. சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதி, யோகேபுரம், இன்னொன்னு வந்து சுல்தான்பேட்டை. இதை கேள்விப்பட்டாலே தெரியும் வந்து இங்க எல்லாம் யார் யார் இருப்பாங்கிறது. சுப்பிரமணியபுரத்துல வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறமேல என்னன்னா அந்த இந்துக்களை வந்து மதமாத்தம் பண்ணிட்டு அதுல முஸ்லீமான சில பேர் சுல்தான்பேட்டையில போய் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான் நிறைய மதம் மாத்திடுறாங்க, அவங்க போய் யோகேபுரத்துல இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த இந்து மக்கள் வந்து அந்நியர்கள் உள்ளே நுழைய தடை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து சாத்தான்கள் உள்ளே நுழைய தடை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. இதுல என்ன வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து வசனம் பேசுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா, ஹீரோ சின்ன பையனா இருக்காரு, விமலுடைய கேரக்டர். அவங்க அப்பா என்ன பேசுறாருன்னா, நிறைய பேர் மதம் மாறி போயிட்டாங்க நம்ம ஊர்ல இருந்து, இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் மதம் மாற மாட்டோம்னு சொல்லி நம்ம கடவுள் முன்னால சத்தியம் எடுத்துக்குவோம். இனிமேல் யாராவது மதம் மாறினால் அவர்கள் உடைமைகள் பறிக்கப்படும், உயிரும் பறிக்கப்படும். அதுதான் ஆமா அப்படிங்கிறாரு. ரொம்ப வெளிப்படையா செயின் கிரகாம் எப்படி எரிச்சு கொண்டாங்களோ அது நியாயப்படுத்த மாதிரி ஒருத்தர் வசனம் பேசுறாரு. அதுக்கு எந்த எதிர்ப்பு குரலுமே இல்ல, அவரை நல்லவராகவே காட்டுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் அப்படிங்கறதான். மதம் மாற உரிமை தொடர்பாக எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாத ஒண்ணு. 2வது புரிதல் இல்லைங்கிறது கிடையாது, கிட்டத்தட்ட RSS முன்வைக்கிற கருத்து ரொம்ப புரிஞ்சு ரொம்ப சங்கித்தனமான அஜெண்டாவோட இருக்கு. அங்கங்க வந்து நாங்க எல்லா மதவரையும் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சும்மா பேரபோக்கில் சொன்னா கூட, ஆமா அதுலயும் சொல்லப்படாத வாய்மொழி கதை இருக்குல்ல, அது கிறிஸ்தவர்கள் வாயால சொல்ல வச்சுக்கிறது. மாரியம்மனை உணர்ந்து வச்சுட்டாங்க, மாரியம்மனை மேரியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து RSS வைக்கிற அஜெண்டா அப்படிங்கறது தான் விஷயம். கிட்டத்தட்ட படம் முழுக்கமே RSS முன்வைக்கிற கருத்து தான். இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த மதமாற்ற தடையில பாத்தீங்கன்னா RSS முன்வைக்கிறது கிட்டத்தட்ட பழங்குடிகளை வந்து மனமாற்றி கிறிஸ்துவ மதத்தை மாத்துறாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த லேண்ட்ஸ்கேப்புமே நேரம் பழங்குடிகளை குறி வச்சு அப்படிங்கறது தான் இருக்குது. முக்கியமா வந்து இப்ப கடந்த 2 ஆண்டுகள்ல கூட நாடாளுமன்றத்துல பெரிய விவாதம் நடந்திருக்கு, மதமாற்றம் தொடர்பாக மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்குது. மதமாற்றம் அல்லது இதெல்லாம் வந்து தனிநபர்கள் உரிமை, இது வந்து மாநில அரசாங்கத்தோட சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயமா இருக்குது. அங்கிருந்து எழுத்துப்பூர்வமாக அறிக்கைகளே வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கா. ஏன்னா வேற வழி இல்லை அப்படிங்கிறது மாநில அரசோட கடமை. நீங்க மதமாற்றம் தொடர்பாக 2000களில் மிகப்பெரிய இங்க பெரிய நெருக்கடியை உருவாயிருக்கு. மதமாற்ற தடை சட்டம்னு ஒரு தடை சட்டத்தை வந்து ஜெயலலிதா கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் அடிச்சு தனிநபர்கள் உரிமையா இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த மதமாற்றத்தை கூட வேலை கிடைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சமூகத்துல ஒருத்தனுக்கு வந்து படிச்சுட்டு பல ஆண்டுகளாக வேலை இல்லாம இருக்கிறாங்கிற குற்றம் வச்சு விமர்சன பூர்வமே இல்ல, யாரோ ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து வேலை கிடைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான். இவங்க தொடக்கத்துல முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த மாதிரி பழங்குடிகளை வறுமையில வாடுற மக்கள் வந்து சோறு கொடுக்குறாங்க, பவுடர் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மதம் மாற்றுறாங்க வைக்கிற குற்றச்சாட்டே தான் அந்த படத்தையும் சொல்லுது. இதுல என்ன பெரிய பிரச்சனை, நீங்க சொன்னது மாதிரி மதமாற்றங்கள் என்பவை கல்விக்காகவும் வேலைவாய்ப்பாகவும் இங்கே வந்து நடந்திருக்கிறது. அதே நேரத்துல சாதிய வன்கொடுமைகள் வந்து தப்பிப்பதற்காகவும் மதமாற்றங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிகமான அளவு மதமாற்றங்கள் நடந்தது அப்படிதான் இங்க நடந்திருக்கிறது. ஆனால் அதை பத்தி இந்த படம் பேசவே இல்லை. அந்த படத்துல வந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரே சாதிக்காரங்களா, அங்க தலித்துகள் இருக்கிறாங்களா, மேல் சாதிக்காரங்க இருக்காங்களா,
ஆதிக்க சாதியினர் இருக்கிறாங்க, அதை பத்தி படம் பேசவே இல்லை. முழுக்க முழுக்க வேலை வாய்ப்பு கிடைக்காக மாறுறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக மாறுறாங்க. அப்படின்னா சரி, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக மாறினாலும் என்ன தப்பு? உன் மதத்துல இருந்தா அவன் படிக்க முடியாது, அவனுக்கு வேலை கிடைக்கல, இன்னொரு மதத்துக்கு போனா என்ன தப்பு? அவனுக்கு படிப்பதற்கும் வேலைக்கும் உத்தரவாதம் செய்யாத ஒரு சாமி என்ன ஒரு சாமி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா அதுவுமே என்னன்னா, நாட்டார் தெய்வங்களை காட்டி இதையும் மத மாற்றம் பண்ணுகிறார்கள். இந்த இந்து மதம்ங்கிறது பார்ப்பன தலைமை கொண்ட ஒரு மதம். அங்க நாட்டார் தெய்வத்தை கும்பிடக்கூடியவங்க மிக சாதாரண எளிய மக்கள். அவங்க அவங்களுமே ஒடுக்கப்பட்டு தான் இருக்கார்கள். அவர்களுக்கு மேல பார்ப்பனர் உட்காந்துட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் மறைச்சிட்டு இவங்க ஏதோ நாட்டார் தெய்வத்தை காப்பாத்துற மாதிரியும், இவங்க இந்த தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு அங்க போய் கல்விக்காக மதத்துக்காக, கேவலம் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காக மதம் மாறிட்டாங்க. இந்த டோன்ல தான் அது இருக்குது. கேவலம் கல்விக்காக வேலை வாய்ப்புக்காக தான் ஒருத்தன் போராடிட்டு இருக்காங்கிறது ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி நாட்டார் தெய்வங்கள்ல இது பண்றதுல மதமாற்றம் கூடாது, நீங்க தாய் மதத்தை திரும்பணும், இது இப்படி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்க எல்லா ஆட்களுமே பார்ப்பன இந்து மத இந்த ஆரிய சிந்தனை விதைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள்கிட்ட இது பெரிய செல்வாக்கு செலுத்துறதே கிடையாது. இவங்க இந்த நாட்டார் தெய்வங்களை வழிபடுறது, திரும்ப ஒரு சாமி ஆடுறது, இவங்களெல்லாம் மதம் மாத்துறாங்கிற மாதிரி பண்றது இருக்குல்ல, இதெல்லாம் ஊர் பக்கத்துல ஒரு வெகு இயல்பா இருக்கிற விஷயம். இது இதை நீங்க மதமாற்றத்தோட கனெக்ட் பண்ணி பண்றதுன்னு இருக்குல்ல, இதுதான் மிக நுட்பமா இந்த இயக்குனர் விதைக்கிற ஒரு அபாயமா இருக்குது. நம்ம எல்லாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வடமாநில அகோரி மாதிரி ஒருத்தர் தெரியுதா? அப்படி சம்பந்தமே அவர் சித்தன்கிறாங்க. நாட்டார் தெய்வத்துக்கு சிவபெருமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்குல்ல? ஒருத்தர் சிவபெருமான் ஒருத்தர் சாமியாடுறாரு, சிவன் சாமி. அப்புறம் அவரை அவரோட பையனே அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. கிறிஸ்தவர்கள் முழுக்க கொலைகாரர்கள், இவர்கள் மோசடிக்காரர்கள் மாதிரியே காட்டப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியில் மிகபத்தமா என்னன்னா, கதாநாயகன் இறுதியில், அதாவது இறந்து போன கதாநாயகன் இறுதியில் பேசுற டயலாக்லாம் இருக்குது. அதுல சொல்றது என்னன்னா, இங்க சாதிக்காகவும் மதம் மாறுறாங்க, இதுக்காக மதம் மாறுறாங்க, அப்படியான படத்துல கூறுகளே இல்லை. இங்க நீங்க சொன்ன மாதிரி சாதி ஒடுக்குமுறைக்காக மதம் மாறுற பல பேர் இருக்காங்கிற பொழுது படத்துல அதை பத்தி நுட்பமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா படத்துல ஆணவ படுகொலை நடக்குது. அந்த பெண் அந்த ஒரே சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரே உறவினருக்குள்ள காதலிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அண்ணன் அந்த பொண்ணை அடிச்சு கொள்றான். அதன் மீதான எந்த பார்வையும் இல்லை, அதன் மீதான எந்த விமர்சனமும் இல்லை. ஆனா சாதிய மாற்றம், சாதிய கொடுமைக்காக மாறுறாங்க அப்படிங்கறத மட்டும் நியாயப்படுத்துறதுன்னு இருக்குல்ல. இதுல இன்னும் நுட்பமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இந்து பேரை பொதுவா அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொல்லுவாங்க, மதமாற்றம் என்பது அடிப்படையில் ஒரு பெயர் மாற்றம், ஆனா அந்த பெயர் மாற்றங்கிறது ஒரு பெரிய தலைகீழ் புரட்சி அப்படின்னாரு. பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, நான் மதமாற்றத்தை ஏன் ஆதரிக்கிறேன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போவாங்க, மோட்சத்துக்கு போவாங்கிறதுக்காக இல்ல. அப்ப இங்க இந்த பேர்ல இருக்கிற அங்க போய் மாறுறப்ப இப்படியான ஒரு மாற்றம் நடக்குதுன்னு இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வின்னு வச்சிருக்காங்க. அதாவது இவங்க தான் தமிழ் அடையாளம், இந்து அடையாளம் தான் தமிழ் அடையாளம். அந்த அடையாளத்தை மதமாற்றம் தடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு மிக மோசமான ஒரு வன்மம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்து மதத்துல இருந்து, சோகால்டு இந்து மதத்துல இருந்து இஸ்லாம் மதத்துக்கு போறவங்க கிறிஸ்தவ மதத்தோட கம்பேர் பண்றப்ப, இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது ஒரு தீவிரமாக ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதம். அங்கேயுமே தர்கா வழிபாடு இதெல்லாமே அங்கங்க இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு ஒரு அசலாக அதனுடைய மதத்துடைய அடிப்படைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்ட பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட இந்து மதத்துடைய எல்லாவற்றையும் உள்வாங்கிடுச்சு. சாதியை உள்வாங்கிடுச்சு, இங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையில உள்வாங்கிடுச்சு, உருவ வழிபாடு உள்வாங்கிடுச்சு. அப்படி ஒரு வகையில பிளஸ் ஆகும், இன்னொரு வகையில மைனஸ் ஆகும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தைய இங்கே அதுதான் இங்க இருக்கக்கூடிய நாட்டார் வழிபாட்டையே அழிச்சிருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. திட்டமிட்ட கிறிஸ்தவ மதத்துக்கு நான் வெளிநாட்டுல இருந்து உனக்கு ஃபண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உடைத்து அள்ளி எரியப்பட்ட நாட்டார் வழிபாட்டை உள்ளச்சரித்தது பார்ப்பனியமா கிறிஸ்தவமா அப்படிங்கிறது கேள்வி. அது மட்டும் இல்ல, இப்ப இங்க RSS சங்கிகள் முன்வைக்கிறது என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, கிறிஸ்தவ மதம் மாற்றத்தை வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அதை வாங்கிக்கிட்டு தான் பல பேர் மதம் மாறுறாங்க அப்படிங்கிறது, அல்லது இந்த மாதிரி மிஷினரி குரூப்புகள்லாம் வெளிநாட்டுல இருந்து பணத்தை வச்சுக்கிட்டு தான் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. நீ கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வெளிநாட்டுல இருந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி தரல, வெளிநாட்டு பணம் நின்றுடும் அப்படிங்கிறது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கறதான் விஷயம். அல்லது பால் பவுடருக்காக வெளிநாட்டுல இருந்து கையாந்துறது என்ன தப்பு? நீ பெரும்பான்மை இந்து மதத்துங்கிற பெயரால தொடவே மாட்டாங்கிறது இருக்குல்ல. அப்ப அவன் வெளிநாட்டுல இருந்து எங்கேயோ ஒரு பிச்சை எடுத்து காசு கொடுக்குறான்னு அதை வாங்க கூடாதுன்னு என்ன நெருக்கடி கொடுக்குற அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலா, அந்த ஸ்கூல்ல பெரிய புராணத்தை பத்தி நடத்தினா அந்த ஃபாதர் கூப்பிட்டு கண்டிப்பாராம். பெரிய புராணமே சாதிய ஒடுக்குமுறை நியாயப்படுத்திய ஒரு புராணம் தான் அது. நந்தனார்ங்கிற தீயில் இழுத்து கொல்லப்பட்ட நந்தனாரை அவரையுமே ஒரு நாயன்மாராக காட்டிய ஒரு புராணம் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை யார் நடத்தின, பெரிய புராணத்தையே தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று அண்ணா உரை நிகழ்த்திய ஒரு மாநிலம் இது. அதை பெரிய அதை புனிதப்படுத்தி
அதை வந்து இப்போ தடுத்துட்டாங்க. அப்படியும் ஒன்னும் எந்த கிறிஸ்தவ ஸ்கூல்லையும் கம்பராமாயணம் பெரிய புராணம் பாடப்புத்தகத்துல இருந்தா யாரும் தடுக்க போறது கிடையாது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து நீங்க அவர் அந்த ஸ்கிரிப்ட் பண்றது இருக்குல்ல, RSS டீமோட படங்கள் மொக்கையா இருக்குங்க அது. அதனால தயவு படத்தை பாத்துறாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட RSS மனையில அவர் 4-5 பேர் அண்ணாமலை கிட்ட உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கிறது தான். அதனாலதான் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் பண்ற ஆட்கள்லாம் அந்த படத்தை தூக்கி கொண்டாடுறாரு. இவர் வேற பாராட்டுறாரு, மோகன்ஜி தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய கிறிஸ்டோபர் நோலன். ஆமா, அவர் கூட்டு பாராட்டி இருக்காரு. நான் இது வரைக்கும் வந்து அவர் அந்த இசைக்காரன் போட்டிருக்காரு. இது வரைக்கும் யாரும் எந்த டைரக்டர் தேடி வந்து பார்த்து பாராட்டினது இல்ல. இப்படி ஒரு டைரக்டரை பார்த்து பாராட்டுறாரு. இவர் அவர் தானே பாராட்டுவாரு. தேர்தல் நேரங்கள்ல வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி பல அனுமார் வித்தைகள்லாம் வச்சு படம் எடுப்பாங்க. இங்க இந்த மாதிரி தமிழ் அதாவது RSS வந்து இந்துத்துவ அமைப்புகள் கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களை வந்து உருவாக்கி கொண்டாடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அப்படியான படங்களை வந்து அவங்க உருவாக்கவும் முடியல, அப்படியான படங்கள் வெற்றி பெறவும் இல்லை. ஏன்னா இங்க வந்து அதற்கு எதிரான படங்கள் உருவாகி வந்து வெற்றி பெற்ற மாநிலம் அது. திராவிட இயக்கத்துல இருந்து ரஞ்சித் மாரிசுவராஜ் மாணி அவர்கள் வரைக்குமே அது வந்து வெற்றி பெற்றிருக்க நேரத்துல நேரடியாக RSS இயக்கத்துல இல்லாம நாம் தமிழர் கட்சி அடையாளத்தோட ஒருத்தர் படம் எடுத்து RSSக்காக படம் எடுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அபாயம். நிச்சயமா இதுதான் சொல்றேன். சீமான் வந்து இந்துத்துவ அரசியலை வந்து நேரடியா பார்ப்பன அடையாளம் இல்லாம தமிழ் அடையாளம், தமிழர் அடையாளங்கிற பேர்ல அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை எப்படி உருவாக்கி கொடுக்கிறாரோ அதைத்தான் இந்த படமும் செய்கிறது. சீமான் செய்யக்கூடிய அரசியலை தான் இந்த திரைப்படமும் செய்கிறது. முழுக்க வந்து ஒரு சங்கீத்தனத்திற்கான ஒரு படமா. உண்மையிலே ஒரு சங்கி எடுத்தா கூட இப்படி படத்தை எடுக்க முடியாது. நாங்க RSS வன்மம் அப்படின்னு நேரடியா சொல்றதுனால இந்த படம் என்னதான் இருக்குன்னு யாரும் போய் பாத்துறாங்க. ஏற்கனவே வந்து ஸ்கிரீன் இல்லாம இருக்கிற நேரத்துல வந்தாலும் அப்ப அந்த இதை பாத்துக்கங்க நீங்க. தியேட்டர் போய் பார்க்கணும். தியேட்டர்ல இருந்து சீக்கிரம் போறதுதான் அந்த படத்துக்கு வந்து சரியா இருக்கும். மக்கள் ஏற்கனவே புறக்கணிச்சிட்டாங்க அந்த படத்தை. நாம தான் கொஞ்சம் போய் அதை என்ன 6 பேர் தான் இருந்தாங்க. அதனால மிக வன்மமாக இப்படி ஒரு படைப்பாளி தமிழ் நிலத்திலிருந்து கூறு போடுவது அப்படிங்கிறது ஒரு அபாயகரமான போக்குங்கிறது. கண்டிப்பாக இது மாதிரியான திரைப்படங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய திரைப்படம். நம்ம தக்லை படத்துல வந்து பேசணும். தக்லை படத்தை பத்தி இப்ப அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண போறதில்ல. அது ஒரு கமர்ஷியல் சினிமா. ஆனா வந்து அந்த படத்தை வந்து தடை செய்யப்படணும் அப்படின்னு கர்நாடகாவில் குரல் எழுப்புறப்ப அதை விமர்சிச்சு பேசுறோம். கமலஹாசன் பேசிய ஒரு கருத்துக்காக அதை வந்து சீமான் வந்து அதை வந்து என்டோஸ் பண்றாரு. கமலஹாசனுக்கு எப்படி நீங்க அவர் பேசுனது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சீமான் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காரு. படம் வெளியா இருக்கு. அந்த படத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுற அப்படின்னா இந்த மௌனத்திற்கு என்ன காரணம்? அப்ப அந்த படத்துடைய அரசியல் அவரும் ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சீமான் ஆல்மோஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட்டு சங்கிங்கிற இடத்துக்குள்ள போயிட்டாருங்கிறதுனால ஏற்கனவே ஒரு கூட்டுக்குள்ளதானே இருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. வெளிப்படையாக அறிவித்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். அதனால இது வந்து பரமசிவன் பாத்திமா கிடையாது. இது ஒரு பார்ப்பனிய சங்கி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படியே கூட பேர் வச்சிருக்கலாம் அவங்க. ஓகே, இந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கறனால இது திரைப்படம் சொல்ல முடியாது. பட் திரைப்படங்கிற பேர்ல வந்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால அதை பத்தி பேசணும். தொடர்ந்து திங்கட்கிழமை வந்து வேற வேற நிகழ்வுகள் பற்றி பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.